21ஆம் தேதி பாடுகளுடைய வாரத்தின் இறுதியாக குருத்தோலை ஞாயிறு அன்று ஆண்டவர் வெற்றி பவனில் செல்வதை மத்தேயு செய்தி 21வது அதிகாரத்திலே 1-11 வசனங்களிலே பார்க்கிறோம். இயேசு தம் சீடரோடு எருசலேமில் நெருங்கி சென்று ஒலிவமலை அருகிலிருந்து பெத்பெகு என்னும் ஊரை அடைந்த போது சீடர்களை அனுப்பி, நீங்கள் எதிரே இருக்கும் ஊருக்கு செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு குட்டியும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள், உடனே அவர் உங்களுக்கு அனுப்பி விடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இது உங்கள் அரசர் உடன் வருகிறார், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டிய மரியின் மேல் அவர் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தாம் பணித்தவாறு செய்தார்கள். அவர்கள் கழுதை குட்டியை ஊட்டி கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலாடைகளை போட்டு இயேசு அமரச் செய்தார். பெருந்திரளான மக்கள் தங்கள் உடைகளை வழியில் விரித்தார். வேறு சிலர் மரங்களில் இருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னையும் சென்ற கூட்டத்தினர், தாவீது மகனுக்கு ஒசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போட்டு பெறுக, உன்னதத்தில் ஒசானா என்று ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரப்பரப்படைய இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. இதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சார்ந்தவர் என்று பதிலளித்தனர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு எருசலேமின் நோக்கமாக இருந்தார் என்று லூக்கா 9:51 பார்க்கிறோம். ஆனால் அவரை புறக்கணித்தார். அவர் எப்பொழுதும் எருசலேமை நோக்கமாக இருந்தார். அவருடைய பயணம் இறுதியில் எருசலேமை நோக்கி இருந்தது. அப்படி செல்லும்போது 4-5 வசனங்களை பார்க்கிறோம். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இது உங்களுடைய அரசரிடம் வருகிறார், அவர் அரசராக வருகிறார், எளிமையுள்ளவர், கழுதை மேல் வருகிறார் என்பதற்கு தான் அவர் கழுதை மேல் ஏறியதை சக்கரையா 9வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்போது அவர்கள் கிளைகள் முன்னையும் பின்னையும் கிளைகளை விரித்து, தாவீது மகனுக்கு ஒசானா, தாவீதின் மகனாக மனிதனாக இந்த வரையில் ஒசானா என்ற ஆண்டவரை எங்களை மீட்டது, ஆண்டவர் பெயர்கள் போற்றுகிறார், ஆண்டவர் என்று நம்மை ஆளப்போகிறார், நம்மை எல்லா விதத்திலும் விடுவிக்கப் போகிறார். தாவீதனுக்கு மகனாக மனிதனாக வருகிறார், ஆண்டவர் பெயரால் நம்மை ஆளப்போகிறார், நமக்கு மீட்பு கொடுக்க போகிறார். உன்னதத்தில் ஒசானா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி அவரை ஆர்ப்பரிக்கினர். இப்படி அவரை ஆர்ப்பரித்து அந்த நகருக்குள் செல்லும்போது மக்கள் இவரை பார்த்து இவர் யார் என்று கேள்விக்கிறது. பரிசேயர்களுக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது. இப்படி உண்மை புகழ்கிறார்களே, இவர்களை பேசாதற்கு சொல்ல ஆண்டவர் சொல்வார், இவர்கள் பேசா இருந்தார்கள் கூட கற்கள் கூட என்னை கத்தும் என்று லூக்கா நற்செய்தியிலே பார்க்கிறோம். ஆகவே அந்த நேரத்தில் அவர்கள் அனைவரும் அவரை தாவீதின் மகனாகவும், இதோ ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர் என்றும், உன்னதங்களிலே கடவுளுக்கு மீட்பு கொடுக்க வந்திருக்கிறார் என்று மக்கள் அறிந்து கொள்ள வெற்றியின் பவனியிலே சொல்லுகிறார். பிறகு எருசலேம் தேவாலயத்தை சுற்றி பார்த்துவிட்டு அவர் திரும்பி விடுகிறார். அவர் கடைசி ட்ரையம்பன்ட் ப்ரொசிஷன், வெற்றியின் பவனி. மக்கள் உணர்ந்து அந்த நேரத்தில் அவரை ஆர்ப்பரித்தார்கள். பின்பு அதெல்லாம் மறந்து விடுகிறார்கள். சீடர்களும் மறந்து விட்டார்கள். ஆண்டவர் பெயர் வருகிற போட்ட பிறகு தாவீதின் மகனுக்கு ஒசானா, உன்னதத்தில் ஒசானா என்பதெல்லாம் மறந்துவிட்டு அவர் அழிக என்று சொல்லி அவரை துன்பத்துக்கும் வேதனைக்கு உட்படுத்தினார்கள். இருப்பினும் கூட இவைகளெல்லாம் கடவுள் அவருடைய வாழ்க்கையில் செலுத்தி அதன் வழியாய் வெற்றியை காண செய்தார். இன்றைக்கு அந்த வெற்றி பவனி வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுகிற, உலகத்தில் வெல்கிறவராம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறது வேறு யார் வெற்றி பவனியிலே பங்கேற்க முடியும்? அவருடைய பிள்ளைகளாக நாம் பிறக்கும்போது நாம் வெற்றியிலே பங்கேற்கிறோம். அந்த நிறைவு பெற நீங்கள் நல்ல ஆண்டவரே, நீரே போதுமானவராக இருக்கிறீர், நீர் எருசலேம் நோக்கமாக இருந்தீர், வெற்றியின் சமாதானம் ஆண்டவருடைய இல்லத்துக்கு போன்றபோது அகமகிழ்ந்தீர். இது திருப்பாடல் 122 சொன்னது போல எருசலேம் நோக்கி பயணம் செய்து வெற்றியின் பவனியிலே பங்கேற்று இந்த உலகத்தை வெற்றி கொண்டீர், பாவம் சாபெல்லாம் வெற்றி கொண்டீர். அந்த வெற்றியில் எங்களுக்கும் பங்கு. அந்த வெற்றி உமக்கல்ல, எங்கள் அடையாளம். அந்த வெற்றியில் எங்களுக்கு கொடுக்கிறீர். நாம் செய்வது அனைத்தும் வெற்றி பெறுவோம். அதுவும் ரோமர் 8:30 வெற்றிக்கு மேல் வெற்றி, விக்டரி ஆஃப்டர் விக்டரி நம்முடைய வாழ்க்கையில் பெற நம்மை நாம்